வணக்கம். சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். பிரார்த்தனை பலிக்க தாமதம் ஆகின்றது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பதிவு பயனுள்ளதாக இருக்கும். பிரார்த்தனை உடனே பலிக்க சிறிது தாமதமாக பலிக்கிறது. பல ஆண்டுகள் கழித்தும் பலிக்கிறது. ஏன் உடனே பலிக்கக்கூடாது என்பதை பலர் எழுப்பும் கேள்வி. ஒரு சிலருடைய பிரார்த்தனை உடனே பலிச்சிடும், நொடி பொழுதே பலிக்கும். ஒரு சிலருக்கு வாரம், மாதம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், ஒரு சிலருக்கு 1 வருட காலமாகும். என்ன இப்படி பதிவு போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவரவர் மனநிலையும் நம்பிக்கையும் பொறுத்து தான் பிரார்த்தனை பலிக்கும். நாம் செய்யும் காரியங்களை செய்து முடித்து பலன் பெறுகின்றோம். பரீட்சை எழுதி பாஸ் செய்கின்றோம். நிலத்தின் மகசூல் எடுக்க பயிரிட்டு அறுவடை செய்கின்றோம். மகளுக்கு திருமணம் செய்ய வரன் பார்த்து நகை வாங்கி விழா அமைத்து முடிக்கின்றோம். தடையில்லாமல் காரியம் தொடர்ந்து நடப்பதை விரும்புகின்றோம். காரியத்தை செய்து முடிப்பது நம் வழக்கம். பிரார்த்தனை நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முன்னிறுத்தி அவங்கள பிரார்த்தனை செஞ்சு தொடங்குவது சிறப்பு. உடலில் நெடுநேரம் செய்வதை அறிவால் அடுத்த நிமிடம் பூர்த்தி செய்வது பிரார்த்தனை. நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேன் என்கிறதே. நான் என்னோட பிரார்த்தனை வைக்கிறேன், ஆனால் என்னோட பிரார்த்தனை நடக்க மாட்டேன் என்பதே அன்பர் அனுபவம். அறிவு என்றால் மனம் பெறும் தெளிவு. நினைப்பது கேட்பதை கேட்டால் தள்ளி போகும். பல ஆண்டுகள் முயன்றே முடியாமல் ஸ்ரீ அன்னைக்கு பிரார்த்தனை செய்து முதல் மகளுக்கு நல்ல வரன் 3 மாதத்தில் கிடைத்த பெண் அடுத்த மகளுக்கு மனம் புரிய இந்த சட்டத்தை அறிவால் செய்வதை ஏற்றவர் மனம் அலை பாய்வதை கண்டார். முதல் மகளுக்கு ஸ்ரீ அன்னையிடம் வேண்டி பிரார்த்தனை செஞ்சு 3 மாதத்தில் திருமணம் முடிந்தது. அடுத்த மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யும் பொழுது அவருக்கு தெரியும் ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சால் உடனே நடக்கும் என்பது அவர் அறிவுக்கு எட்டுகிறது. முதற் கேள்வி, எப்படி நினைத்தால் நடக்கும்? நம்ப முடியவில்லையே என்பது சரி. ஸ்ரீ அன்னை சொல்வதை ஏற்போம் என முடிவு செய்தால் முதல் பெண் திருமணம் ஆகியவுடன் கணவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்தது. அவர் புறப்பட 3 மாதங்கள் ஆயிற்று. அவர் புறப்படும் வரை மனம் பொறுக்கவில்லை. மனம் அடுத்த திருமணத்தை நாடுகின்றது. முதல் மகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு அவங்க புறப்படுறதுக்கு அமெரிக்காவுக்கு புறப்படுறதுக்கு 3 மாத காலம் ஆயிற்று. அவங்க புறப்பட்டு போவதற்கு முன் மனம் தவிக்கின்றது. 2வது மகளுக்கும் நம் திருமணம் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று. மறுபுறம் உள்ளிருந்து குரல் எழுகின்றது, ஒன்று முடியட்டும் என்று மனம் கேட்கவில்லை. பொறுமையாயிரு, இந்த பெண் அவங்க கணவருடன் அமெரிக்கா போகட்டும், அடுத்த பெண்ணிற்கு திருமண ஏற்பாடு அடுத்து ஆரம்பிக்கலாம் என்று மனம் சொல்ல. ஆனால் மனசு கேட்குமோ? முடியாது, நான் இப்பயே ஆரம்பிப்பேன், இப்பவே செய்வேன் என்று அவசரப்படுத்தும். அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த மனம் என்ன சொன்னாலும் அவசரப்படக்கூடாது என்பது ஸ்ரீ அன்னையின் வழி. அந்த மனதை நாம் கட்டுப்படுத்தி நாம் அதை வெல்ல வேண்டும். அவசரத்தால் முடியும் திருமணம் எதுவுமே சிறப்பாக அமையாது. மனம் கேட்கவில்லை. முதற் காரியம் முடிந்தால்தான் மனம் அடுத்ததற்கு வரும். மனம் வராத வரை காரியம் முடியாது என்று தெரிந்தாலும் நினைவு அடுத்த திருமணத்திற்கு பிரார்த்திக்கிறது. உடனே என்ன செய்கிறது? மனத்தை நம்ம அமைதிப்படுத்திடணும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அடுத்த மகளின் திருமணத்திற்காக பிரார்த்தனை ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பிரார்த்தனையை நம்ம திணிக்கிறதுக்கு பதில் ஒரு சில பிரார்த்தனையை எடுத்து சொல்லி அதை நடந்த பிறகு அடுத்த பிரார்த்தனை சொல்வது சிறப்பு. 19ஆம் தேதி முழு மனதுடன் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்த பொழுது ஃபோன் ஒன்று வருது. உங்கள் மகளை என் பையனுக்கு முடிக்கலாமா என்று பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் முன் பலித்தது. இது புரியுதுங்களா? மனம் அவசரப்பட்டாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வந்து அடுத்து தன்னுடைய மகள் 3 மாதம்
அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆன பிறகு அடுத்த மகளுக்காக பிரார்த்தனை வைக்கிறாரு. பிரார்த்தனை வைக்க எண்ணி ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்க உட்காரும் போதே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணும்போது தெரிந்தவர் ஒருவர் சொல்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு உங்கள் மகளை பிடித்து விட்டது, திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா என்று. மிகுந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு என்று சொல்கிறாங்க. இரண்டாம் பெண்ணிற்கு வரலாம், வந்தால் பலிக்கும். அது நம்மால் முடிவதில்லை. அறிவால் ஒரு காரியத்தை ஏற்க மனம் இந்த சட்டத்தை நம்ப வேண்டும். அது தவிர சிறு சிறு கேள்விகள் இருக்கும், அவை விளக்க வேண்டும். நம்ம மனசில் பலவித கேள்வி வரும், அதெல்லாம் விளக்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் நம் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். ஸ்ரீ அன்னை நமக்கு நல்லது மட்டுமே சொல்லுவாங்க, நல்லது மட்டுமே செய்வாங்க. எப்பவுமே நமக்கு கெடுதியானதை அவங்க தரமாட்டாங்க. ஒரு காரியம் நமக்கு நடக்கவில்லை என்றால் அது நல்லதுக்கே என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு பயனுள்ளதே, தன் குழந்தைக்கு அது நன்மை தரும் என்றால் அந்த காரியத்தை நடத்தி, அந்த செயலை நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ அன்னை. அப்போ அந்த செயல் நடக்கவில்லை என்றால் ஏதோ ஒன்று நமக்கு கெடுதல் இருக்குது, அதனால் தான் நடத்தி கொடுக்கவில்லை என்று நாம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ப முடியும் அன்பர் அதை எடுத்து ஆராய்ந்து உடன் எழுப்பும் சிறு கேள்விகளை எல்லாம் விளக்க முயன்று விளக்கினால் கடைசி கேள்வி விலகியவுடன் காரியம் பூர்த்தியாகும். நம்ம ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு செயலில் 1000 கேள்வி இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு முழு மனசோட நிறைவோடு ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை கைகூடும். காரியம் பூர்த்தியான பின்னும் மனம் நடந்த சொந்த அனுபவத்தை நம்பாது. ஐயப்ப நம்ம ஸ்ரீ அன்னையை வணங்கிய பிறகு நம்ம நிறைய விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காங்கன்னா கூட நம்மளால் உணர்ந்து அதை நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய செயல் அது. ஸ்ரீ அன்னை நம்மிடம் வந்த பிறகு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்மாலே நம்ப முடியாது. நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நமக்கு அருள் புரிஞ்சதை நம்மளே ஒரு ஆச்சரியத்தோடு தான் கேட்போம். பரவாயில்ல, நான் பிரார்த்தித்தேன், ஸ்ரீ அன்னை எனக்கு நடத்தி கொடுத்தாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மனம் நடந்த சொந்த அனுபவத்தை நம்பாது முதலில் எழுப்பிய கேள்விகளை எழுப்பும். எந்த சிந்தனையுமின்றி மனம் ஸ்ரீ அன்னையை லயித்து செயல்படுவது அன்பருக்கு அழகு. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.